வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சாண்ட்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆங்கர் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆங்கர் கேட்குறாங்க, பிக் பாஸ்க்கு எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எதுக்காகன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருந்துச்சு, அதனால் நாங்கள் பிக் பாஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னாங்க. இதே சாண்ட்ரா தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு நான் நடிப்பு அரக்கின்னு தான் பேர் வைக்க போகிறேன், ஸ்கேம்ட்ரான் தான் பேர் வைக்க போகிறேன்லாம் சொன்னாங்க. இதில் எது பண கஷ்டம் உண்மையா இல்லை இப்போ அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது உண்மையான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் பிரஜனுக்காக தான் உள்ளே போயிருந்தேன், பிரஜனுக்கு ஒரு கெரியர் ஸ்டார்ட் ஆகணும், அவருக்கு ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் போனீங்க, அவரோட நிழலாக தான் நீங்கள் போகிறீங்கன்னு உள்ளே வச்சுக்குவோம். அப்புறம் எதுக்கு எல்லா பிக் பாஸையும் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு எல்லாத்தையும் எதுக்கு கரைச்சி குடிச்சிட்டு உள்ளே போனீங்கன்னு எனக்கு தெரில. அதே மாதிரி பிரஜன் வந்தார்ல, அப்போயும் நீங்கள் வந்திருக்கலாம். அப்போ நீங்கள் வெளியிலேயே வரல, உள்ளே தான் இருந்தீங்க. பிரஜன் இருந்துமே நீங்கள் அப்போ ஒரு ட்ராமா ஒன்று க்ரியேட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெளியில் சொல்லிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் அதை பண்ணவே இல்லை. ஏன்னா பிரஜனுக்காக தான் உள்ளே போகணுன்னு சொன்னீங்க. அப்போ பிரஜன் போனதுக்கப்புறம் நீங்களே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கலாம். ஏன்னா இதே சீசனில் முதல் போட்டியாளர் ஒருத்தர் அங்கே இருக்க முடியாமல் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சீசனில் வனிதாக்கா கூட சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. உங்களுக்கு பிரஜன் அங்கே பிரஜனுக்காக தான் உள்ளே போனேன் அப்படின்ன பட்சத்தில், பிரஜன் இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் அப்போ அப்படி சொல்லிட்டு கூட வெளியில் வந்திருக்கலாம். அதை நீங்கள் பண்ணவே இல்லை. பிரஜன் போனதுக்கப்புறமா தான் நீங்கள் ரியலாகவே ஒரு கேம் ஆடினதை நாங்கள் பார்த்தோம். அடுத்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எனக்கு உள்ளே வந்தது ரொம்ப புதுசு, எனக்கு மேக்கப் கூட போட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க தெரியுமா? இதே மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வியூவோ எதுக்கோ போயிருந்தீங்க, ஏதோ கெஸ்ட்டாக போனீங்க. அப்போ அதில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நான் 3 வயசுலேருந்து நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய சீரியல் பண்ணியிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு மேக்கப்பே போட தெரியாதுன்னு நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூவில் சொல்கிறீங்க. இங்கே இத்தனை வருஷம் சினி ஃபீல்டில் இருந்தவங்களுக்கு ஒரு மேக்கப் போட தெரியாதான்றது எனக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அடுத்து ஆங்கர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, இந்த கார் டாஸ்க்கை உங்கள் பசங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லியிருந்தீங்கன்னா, நான் இந்த கார் டாஸ்க் முடிஞ்சு எலிமினேட் ஆகி வெளியில் வந்தேன் பார்த்தீங்களா, அப்போ என் பசங்க ரொம்ப அவங்க ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்தாங்களாம். ரீல்ஸை பார்த்துட்டு அதில் பார்த்துட்டு, அம்மா உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா, ஏம்மா பாரும் கம்மும் உன்னை அப்படி தள்ளி விட்டாங்க அப்படின்னு பசங்க கேட்டாங்க. அப்போ கூட நான் இதெல்லாம் இல்லைம்மா, இதெல்லாம் ஒரு கேம் தான், பிக் பாஸ் கேம் வச்சார்ல அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னும் போது, நீ அழுதம்மா உனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்டாங்க பசங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து சொன்னாங்க, நாங்கள் பாரு கம்மிக்கிட்ட பேசவே மாட்டோம்னு பசங்க சொன்னாங்க. அப்போ கூட நான் இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதான் அவங்கக்கிட்ட நீ பேசு, இது ஒரு கேம் ஷோ தான் அப்படின்னு நான் சொன்னேன்னு சாண்ட்ரா சொன்னாங்க. இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு கருத்துனா, இப்படி நீங்கள் இப்படி சொன்னீங்க, இதே பாரு கூட சொன்னாங்க, என்னை மீனும் பார்த்துட்டு எனக்கு ஹக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பாருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா, இப்படி தான் நீங்கள் அந்த குழந்தைங்க கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதே உங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல்னு ஒன்று வச்சாங்க பார்த்தீங்களா, அதில் இதே குழந்தைங்கள வச்சுக்கிட்டு தான் கமருதினியும் பாருவையும் நான் எப்படி மன்னிப்பேன், எனக்கு இங்கே பிளட்டு கட்டியிருக்கு, இங்கே அடிபட்டிருக்குன்னு நீங்கள் தான் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறீங்க. அவங்கள என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு இதே சாண்ட்ரா தான் குழந்தைங்கள அங்கே வச்சுக்கிட்டே பேசும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தாட் வரும், ஐயோ அம்மா அங்கே ஒன்று சொன்னாங்கல்ல, இப்போ என்ன இங்கே ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்கிறாங்கன்னு அந்த குழந்தைங்களே கன்ஃபியூஸ் ஆகாதான்? அப்போ அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ அம்மா அங்கே சொன்னதுக்கு பொய்யா ரைட்டா, இல்லை அம்மா இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறது கரெக்டான்ற மாதிரி அந்த குழந்தைங்களே கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களான்றது என்னோட கருத்து. அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க,
கார் டாஸ்க் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தீங்க தெரியுமா? இந்த மணி பாக்ஸை பற்றி பேசியிருந்தீங்க. மணி பாக்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க தெரியுமா? பிரஜன் உள்ளே வந்தப்ப பிரஜன் உள்ளே வந்துட்டாரு. அதுக்கடுத்து தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. அப்போது நான் மணி பாக்ஸை எடுத்திருப்பேன். ஆனால் திவ்யா வந்து நல்ல வாயை சம்பாரித்தவன் நார வாயை திங்கிறான்ற மாதிரி ஒன்று சொன்னதுனால நான் எடுக்கலைன்னு சொன்னீங்க. அதுக்கடுத்து ரம்யா மேலே ஒரு பழியை போட்டீங்க. இப்போ என்ன இன்டர்வியூவில் சொல்கிறீங்கன்னா, இல்லை நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், 20 லட்சம் வந்தோடனே எடுத்துகிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு பொய் சொல்கிறீங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரில. அதே மாதிரி இப்போ இங்கே என்ன சொல்லியிருந்தீங்க தெரியுமா? இந்த எலிமினேட் ஆகும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது ஆங்கர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, மக்கள் சப்போர்ட் அவ்வளோ இருந்திருக்கே, உங்களுக்கு எப்படி உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு நீங்கள் எலிமினேட் ஆகும்போதுன்னு கேட்டிருந்தாரு. அப்போ சொன்னீங்க, இல்லை நான் எலிமினேட் ஆகும்போது எனக்கு பிக் பாஸ் சொன்னார், நீங்கள் இதில் தோற்றுருக்கலாம், ஆனால் நீங்கள் மக்கள் மனசை ஜெயிச்சிட்டிங்கன்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நடந்த சீசன்லேயே நான் சொல்கிறேன் பாருங்கள், டாப் 6 டாப் 5 இருந்திருக்காங்க. ஆனால் டாப் 4 இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்போது நீங்கள் உங்களோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருந்திருந்தா உங்களை அந்த டாப் 5ல் கூட உள்ளே கூப்பிடாம வெளியில் எடுத்திருப்பாங்கன்னு நீங்களே கொஞ்சம் எபிசோடை பார்த்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இது வரைக்குமே நான் பார்த்த பிக் பாஸில் டாப் 6 இருந்திருக்காங்க, டாப் 5 இருந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததுல டாப் 4 இருந்ததே இல்லை. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தீங்க தெரியுமா? என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பார்வதியும் கமருதீனையும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு ஃபஸ்ட்டு சொன்னீங்க. அதுக்கடுத்து என்ன தெரியுமா சொன்னீங்க? சரி பாவம், அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்குது, அந்த கெரியர் பாதிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க, அவங்களும் ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ என்னோட இது வந்து அவங்கள எதுவுமே பாதிக்கக்கூடாது. ஆனால் அந்த கார் டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்படியாப்பட்டவங்கள தானே இந்த சமூகம் வரவேற்று கொண்டாடுதுன்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் என்னன்றீங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரெட் கார்டுனால எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் சாண்ட்ரா தான். அடுத்த செகண்ட் இப்படி பண்ணவங்களுக்கு வந்து இந்த சமூகம் தூக்கி வச்சு கொண்டாடுதுன்னு சொல்கிறவங்களும் நீங்கள் தான். இதில் யார் சாண்ட்ரான்னு எனக்கு தெரியல. இது சொன்னது யாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஆங்கர் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு பட வாய்ப்பெலாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க எனக்கு தமிழ் மலையாளத்துலேருந்து நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஏப்ரலில் வந்து தமிழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுவேன், பிஆர் டீமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து என்னை நடிப்பு அறைக்கின்னு சொல்லி இப்போ எனக்கு நிறைய பட வாய்ப்பு வருது. அதனால் இப்போது இந்த பிஆர் டீம் வந்து என்னை நடிப்பு அறைக்கின்னு பட்டம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்காக நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருக்கும் பிஆர் இருக்குன்ட்டு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய பிஆர் இருக்குது, அந்த பிஆரில் ஒளிஞ்சிக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்கள வந்து பிஆர்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் இதுவும் வெளியில் வரும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனெல்லாம் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.